தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். கேள்வி நேரத்தின் போது பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று முன்னுரையாற்றினார். அதனை பார்க்கலாம். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சபாநாயகர் அவர்கள் காவல்துறை குறித்து சில கேள்விகள் இங்கே எழுப்பப்பட்ட போது அவர் கை உயர்த்தவர்கள் எல்லாம் கவனிக்காமல் அடுத்த கேள்விக்கு போய்விட்டார். நான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி அவருடைய அனுமதி பெற்று ஒரு விளக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பேரவையில் இருக்கக்கூடிய பலர் காவல் நிலையம் வேண்டியும் தீயணைப்பு நிலையம் வேண்டியும் கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரில் பார்க்க போதும் எடுத்து வைக்கிறார்கள், கடிதம் மூலமாக எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இங்கே அது குறித்து பேச வேண்டும் என்று கையும் தூக்கி உயர்த்தி காட்டி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்று 2021 தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 72 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டில் இருந்து வருகின்றன. 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த 23 நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் ஒரே நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே காவல்துறை மானிய கோரிக்கை இந்த வகையில் தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளும் வரும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.